வருகிற மாதம் எல்லா ட்ரைனஸையும் ஆண்டவர் எடுத்து போட போகிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வருகிற நாட்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்டு போன நிலைமைகள், வனாந்தரங்கள், வறண்டு போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செழிக்க பண்ணுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு வருவார். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், என் குடும்பத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்கிறதப்பா. என் தரிசனம் வறண்டு போனதை போல இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு மறுபடியும் அதுல ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்து அதுல ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய காரியத்தை, come on people of God, வருகிற புதிய மாதத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை, மனுஷ தயவுகளை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப ஐடி கம்பெனில எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, எப்பண்டா நம்மள வேலையிலிருந்து தூக்க போறான், ஏஐ வந்துடுச்சு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. கரெக்ட். ஆனா நீங்க விசுவாசிக்கணும், எது என்ன நடந்தாலும் எனக்கான ஒரு வழியை அவர் தொடங்கி தான் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சில பாதைகள் எனக்கு வாழ்க்கையில முடிவுக்கு வந்துச்சுன்னா அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், அடுத்த ஸ்டெப் நான் என்ன வைக்க போகிறேன் எனக்கு தெரியலை ஆண்டவரே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கர்த்தருடைய, நீ அவரை நம்பி இருக்கும் பொழுது உன்னுடைய அடுத்த பக்கத்தை அவர் மகிமையாக எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு அடுத்த பக்கத்தை நன்மையாக வைத்திருக்கிறார். அடுத்த பக்கத்துக்கு நீ போகும்போது அங்க இருக்கிற குறைச்சல்களை பார்க்க போவதல்ல, உன்னை அவர் நித்தமும் நடத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இனி வாழ முடியுமான்னு தெரியல நினைக்கிறீங்க தானே? ஆமா, வற்றி போயிட்டு, அங்க ஒரு நன்மையும் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. இனி எப்படி இங்க நம்ம சர்வை பண்ண முடியும்? இங்க எப்படி வாழ முடியும்? இனி எப்படி நம்மளால ஜீவிக்க முடியும்? இது நம்ம கணக்கு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இது வற்றி போனாலும் உனக்கானது ஒரு நாள் வற்றாதபடியாக வருகிற 5வது மாதம் குறைச்சலையே நான் காணாத ஒரு மாதமாக, நிறைவை காணக்கூடிய ஒரு மாதமாக, என் எல்லைகளில ஆலைகளில திராட்சரசம் வழிந்தோடுகிற மாதமாக, என் களையத்துல தானியங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு மாதமாக, ஒரு வற்றாத நீரூற்றை போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில கட்டளிடுவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஆமா, இந்த வார்த்தையின்படியாக என் தேவன் தமது மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி எஸ் லார்ட். இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைச்சல்களையும், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைச்சல்களையும், எந்தெந்த பகுதியில் எனக்கே தெரியாம குறைச்சல்கள் இருக்கிறதோ அது எல்லாம் இன்னைக்கு விலகி போகட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. நிறைய நேரங்களில் நம்முடைய நன்மைகளுக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே குறைவாய் காணப்படுவோம். நாம் தான் காரணமாக இருப்போமே. ஆனால் ஆண்டவரை, என் குறைச்சல்களினால சில காரியங்கள் இல்லாம இருக்குமானால் இன்னைக்கு என் குறைச்சல்களை நீ நிறைவாக மாற்றுங்க ஆண்டவரே. நீ எல்லா வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி நாவுகளை திறந்து நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற வேளையில ஆண்டவர் நீங்க எல்லா குறைச்சல்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்றட்டுமே. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைச்சல்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஏமேன். என்ன குறைச்சல் இருந்தாலும் அது இன்னைக்கு மாறட்டும். மகிமையில் அது நிறைவாகட்டும். மாறுகிறது மாத்திரமல்ல, அது மகிமையில் நிறைவாக போகிறதாம். எல்லாரும் சொல்லுங்க, அது மகிமையில் நிறைவா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா குறைச்சல்களும், என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைச்சல்களும் மகிமையில் நிறைவாகும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கம் ஆன். 5வது மாதம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, என் குறைச்சல்கள் எல்லாம் நிறைவாக மாறுகிற ஒரு மாதமாய். ஏமன். என் எல்லைகளில் எந்த குறைச்சலும் இல்லாதபடி கர்த்தர் எங்கள் குடும்பங்களில், வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் நிறைவானவைகளை கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருக்கெல்லாம் வேணும்? எங்க எல்லைகள் இருக்கிற எல்லா குறைச்சல்களும் மாறுகிற ஒரு மாதமா இனி இருக்கட்டும். சின்னதுல கூட, சின்ன விஷயத்துல கூட நாங்க குறைச்சலை பார்க்க மாட்டோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களை ஒரு குறைவில்லாதபடி நடத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாக அவர் எங்களை கொண்டு வர போகிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா
உன் எல்லைகளில் உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட குறைச்சல்கள் இருக்கிறதோ, ஆனா இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா என் ஆண்டவர் அந்த விசுவாசத்தின்படியாய் நீ கர்த்தருடைய மகிமையை காணும்படியாய் கர்த்தர் செய்வார். நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். என் குறைச்சல்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. அன்றைக்கு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை தொட வருகிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். எத்தனையோ கூட்டங்கள் அங்க இருந்த போதும், ஜன திரள் அங்க நெருக்கின போதும், அந்த ஒரு ஸ்திரீ அவரை எப்படியாவது தொடுவேன்னு சொல்லி போனதுனால, அவ தொட்டதுனால அந்த 12 வருஷம் பாடு அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல மாறிச்சுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் இந்த ஆராதனையில உம்மை நாங்க பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தேட வந்திருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது எப்படி அந்த பெரும்பாடு 12 வருஷம் பாடு மாறிச்சோ, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் என் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும், உங்களுக்கு சந்தோஷத்தையும், உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கர்த்தர் கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மையினால் நிரப்பி உங்க பாதைகளை மகிமையான பாதைகளாக மாற்றி, எஸ் எஸ் இதுவரைக்கும் துஷ்டன் முன் வழியாய் கடந்து வந்திருக்கலாம், ஆனா இனி துஷ்டன் முன் வழியாய் கடந்து வராதபடி, இனி நீ தீங்கை காணாதபடியாய் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய நன்மையை உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னா ஆமாண்டவரே கைகளை தட்டி வாய்களை திறந்து உன்னுடைய கிருபை எங்கள் மேல அளவில்லாமல் இறங்கட்டுமான்ப்பா. தடைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் இருக்கிற எது எது குறைச்சலாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீ சந்திக்க வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு தெரிகிறது, கர்த்தர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு நாட்களாய், நிறைவாக்குகிற ஒரு காலங்களாய் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கைகளை தட்டி ரேசவேட் இந்த mighty name of Jesus. உன் மண்டை சிந்தனை சின்னதா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆண்டவரே என் மண்டை என் சிந்தனை பெருசாகட்டும் ஆண்டவரே. ஓ ராகா சுட்டா அன்னைக்கு அந்த சாரிபாத் விதவையுடைய சிந்தனை ரொம்ப சின்னதா இருக்கு. இது ஒண்ணுதான் இருக்கிறது, ஒரு அடை தான் இருக்கிறது, ஒரு அடைக்கான மாவு தான் இருக்கிறது, அந்த எண்ணெய் தான் இருக்கிறது. அது இருக்கும்போது அவளால் ஆசீர்வதிக்கப்பட முடியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறதையே நான் என்ன செய்யறேன், அந்த ஒரு மனசு பெருசாகும் போது, அந்த இருதயம் பெருசாகும் போது என் ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, அது குறைவே படாதபடியாக, அது குறைவே படாதபடியாக ஆண்டவருடைய மகிமை இறங்கிச்சுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க எங்க வாழ்க்கையில குறைவே படாதபடியாய், குறைவே படாதபடியா எத்தனை பேர் நம்புறீங்க குறைவே படாதபடியாய்? ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, குறைவே பட மாட்டீங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா சொல்லுவீங்களா? சந்தோஷமான இருதயத்தோட. அதான் ஆண்டவர் உங்க குறைகளை மாத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் சொல்றது எலெக்ஷனோட வர்ற வாக்குறுதி கிடையாது. இவர் சொல்லிட்டாருன்னா அதை தான் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக ஆமென். அந்த எலெக்ஷன்ல வருகிற வாக்குறுதிகளை நம்ம லைஃப்ல எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு இருக்காது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்னென்ன வார்த்தையை கொடுத்தாரோ, எப்போ உனக்கு வார்த்தை கொடுத்தாரோ. ஏன் நீ உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சில ஊழியக்காரங்க மூலமாய் கர்த்தர் பேசியிருப்பார். அம்மாவல்லையே சொல்லுங்களேன். அந்த வயிற்றுல இருக்கிற புள்ள உனக்கே தெரியாது, நீ வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருப்ப, ஆனா உனக்கான வார்த்தைகள் வந்திருக்கும். அதை உங்க அம்மா கேட்டிருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. அந்த வார்த்தையை நீ அறியாமல் பெற்றுக்கொண்ட வார்த்தையை கூட, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நீ அறியாமல் இருந்த நாட்களில், உனக்கு தெரியாமல் இருந்த நாட்களில் பெற்றுக்கொண்ட வார்த்தையை கூட அவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க வேற மாதிரி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீ அறியாத நாட்களிலும் உன்னை தேடி வந்த வார்த்தைகளை உனக்காக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன்.
நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் நீர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர். சொல்லலாமா? எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். எல்லாரும் சொல்லலாமா? எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். சத்தமா? எவ்வளவு நல்லவர், என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர், என் பெயர் சொல்லி அழைத்தவரே நீர் எவ்வளவு நல்லவர், எனக்காக யாவையும் செய்பவரே நீர் எவ்வளவு நல்லவர், என் தலை நிமிர செய்தவரே நீர் எவ்வளவு நல்லவர், என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர், என் பெயர் சொல்லி அழைத்தவரே நீர் எவ்வளவு நல்லவர், எனக்காக யாவும் செய்பவரே நீர் எவ்வளவு நல்லவர், என் தலை நிமிர செய்பவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்ல. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அவர் நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர், இம்மட்டும் காத்து எபினேசரே நீர் எவ்வளவு நல்லவர், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினீரே நீ நல்லவர், என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே நீ நல்லவர், எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர். நீங்க மட்டும் சொல்லுங்க பாபு, கை உயர்த்தி. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு சத்தமா சத்தமா. என் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார் நம்புகிற பிள்ளைங்க சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க பாம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல. என் குறைவுகள் மாறுகிறது என்று சொல்லி நம்புகிற பிள்ளைங்க எவ்வளவு நல்லவர். சத்தமா சத்தமா நம்ம பாடி கொண்டிருக்கும் போது என் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒரு வேளை வந்துட்டு நம்புகிற பிள்ளைங்க
நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். சத்தமா நீர், சத்தமா நீங்க சொல்ல சொல்ல உன் பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கிறது. உன் கலசத்துல எண்ணெய் பெருகி கொண்டே இருந்து கொண்டிருக்கிற ரபா சாராபா அக்னி பாஷைகள் அப்படி ஆவியில் நிரம்பி பாடுங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாகி கொண்டிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? வருகிற நாட்கள் நம்புறீங்களா? கர்த்தர் அதை எனக்கு செய்வார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தலை குனிந்து போக மாட்டேன். கர்த்தர் என் தலை நிமிரச் செய்வார். ஆமென், ஆமென். என்னை ஒரு நாளும் விட்டு விட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒரு நாளும் விட்டு விட மாட்டார். என்னை தூக்கி நிறுத்துவார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையின் பாதையில் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தால் இன்னைக்கு அதை நிறைவாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கு. ஆமென். அப்படியே நம்ம வேதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோமா? 1 ராஜாக்கள் 17:7 வசனத்திலிருந்து. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயா, நம்ம ஆண்டவர் நம்மை திக்கற்ற நிலைமையில விட்டு விடுகிற தேவன் அல்ல. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. கேரி தாற்று நீர் வற்றி போகிற ஒரு நிலைமை வரும் பொழுது அடுத்தபடியாக அவனுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு, அடுத்த பக்கத்துக்கு போவதற்கு, அடுத்த ஒரு வழியை அவனுக்கு காட்டுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒரு அல்லையில சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சில பாதைகள் எனக்கு வாழ்க்கையில முடிவுக்கு வந்துச்சுன்னா அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், அடுத்த ஸ்டெப் நான் என்ன வைக்க போகிறேன் எனக்கு தெரியலை ஆண்டவரே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நீ அவரை நம்பி இருக்கும் பொழுது உன்னுடைய அடுத்த பக்கத்தை அவர் மகிமையாக எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு அடுத்த பக்கத்தை நன்மையாக வைத்திருக்கிறார். அடுத்த பக்கத்துக்கு நீ போகும்போது அங்க இருக்கிற குறைச்சல்களை நீ பார்க்க போவது அல்ல, உன்னை அவர் நித்தமும் நடத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. போதாதே போதாதே போதாதே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கேரித்திலே தான் ஆண்டவரை இருந்தேன், நல்லா தானே இருந்தேன், இதுலயே நான் போயிட்டு இருந்திருக்கலாமே. ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஐயா நீ போய் கொண்டிருக்கிற பாதை எப்பனாலும் மாறும், எப்படினாலும் மாறும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம். நீங்க பண்ற பிசினஸ் எப்படினாலும் மாறும். நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள் எப்படினாலும் மாறுவார்கள், எப்படினாலும் நடக்கும். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? எது மாறினாலும் அவர் வார்த்தை உனக்காக வந்து உன்னை எழுப்புன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எலியா கேரித் என்கிற ஆற்றல நிம்மதியா இருக்கிறார். அதின் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு காலையும் மாலையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அவனை போஷித்து கொண்டிருக்கிறார். ஒரு கம்ஃபர்டான சூழல் அவன் இருக்கிறான். ஆனா இப்ப என்ன நடக்கிறதுனா, எதை நம்பி கொண்டிருக்கிறானோ அது என்ன செய்விச்சதான் வற்றி போயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நம்பின காரியங்கள் வற்றி போனது மாதிரி ஆயிட்டோ, நீ நம்பின காரியங்கள் முடிவுக்கு நந்த மாதிரி ஆயிடுச்சோ. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிந்து போனாலும் ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணுமே. கேரி தாற்று நீர் அங்கு வற்றி போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, வற்றி போயிற்று.
போயிற்று. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியாம நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில வற்றி போயிற்று, நிறைய பாதைகள் என் வாழ்க்கையில வனாந்தரத்தை போல மாறிடுச்சு. நன்மையை பார்க்கணுங்கிற பார்க்கும்போது ஒரு நன்மையும் இல்லாதபடியாக எல்லாம் வற்றி போயிருக்கு, ட்ரை ஆயிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ட்ரை ஆயிட்டீங்களா? சொல்லுங்க, ரொம்ப ட்ரை ஆயிட்டீங்க தானே, வற்றி போயிட்டு தானே, இனி வாழ முடியுமான்னு நினைக்கிறீங்க தானே, இனி வாழ முடியுமான்னு தெரியல நினைக்கிறீங்க தானே. ஆமா, வற்றி போயிட்டு, அங்க ஒரு நன்மையும் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. இனி எப்படி இங்க நம்ம சர்வை பண்ண முடியும், இங்க எப்படி வாழ முடியும், இனி எப்படி நம்மளால ஜீவிக்க முடியும்? இது நம்ம கணக்கு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இது வற்றி போனாலும் உனக்கானது ஒரு நாள் வற்றாதபடியாக உன் தரிசனம், உன் அழைப்பு, உன் ஓட்டம், உன்னை குறித்த தேவ திட்டம் ஒரு நாளும் வற்றி போகாத ஒரு பாதையில தான் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைத்தட்ட, நம்ம வேற மாதிரி. ஆமா தானே ஐயா? கேரி தாட்டு நீர் வற்றிச்சுதான், எலியாவுக்கு வற்றவே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. ஆமே, கேரி தாற்று நீர் வற்றி போயிச்சு. கரெக்ட். இன்னைக்கு எல்லாமே ட்ரை ஆயிற்று. நம்ம நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு ட்ரை ஆயிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க வருகிற மாதம் எல்லா ட்ரைனஸையும் ஆண்டவர் எடுத்து போட போகிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க? இந்த கரெக்டா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வருகிற நாட்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்டு போன நிலைமைகள், வனாந்தரங்கள், வறண்டு போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செழிக்க பண்ணுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு வருவார். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், என் குடும்பத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்கிறதப்பா. என் தரிசனம் வறண்டு போனதை போல இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு மறுபடியும் அதுல ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்து அதுல ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய காரியத்தை. come on people of God, நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நம்புற பிள்ளைங்க, நீ வேலை செய்யற இடத்துல வேலை இல்லாம போகலாம். கரெக்டா இல்ல சொல்லுங்கப்பா. இப்ப ஐடி கம்பெனில எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, எப்பண்டா நம்மள வேலையில இருந்து தூக்க போறான், ஏஐ வந்துடுச்சு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. கரெக்ட். ஆனா நீங்க விசுவாசிக்கணும், எது என்ன நடந்தாலும் எனக்கான ஒரு வழியை அவர் தொடங்கி தான் வைத்திருக்கிறார், எனக்கான ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். நன்மையினால் என் வாயை அவர் திருப்தியாக்குவார், நன்மையினால் என்னை அவர் நிரப்புவார், நன்மையினால் என்னை அவர் செழிக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வருமானத்தை நம்பிதான், இந்த பிசினஸ் நம்பிதான் நம்ம லைஃப் இருக்கிறது. இது போச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி உலக பிரகாரமா எல்லாருக்கும் வரலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசி, உலகத்தில் இருக்கிறவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தின் காரியங்கள் அடைக்கப்பட்டாலும், உலகத்தில் இருக்கிற நதி ஆறுகள் வற்றி போனாலும் எனக்கான ஒன்றை அவர் துறக்க, எனக்கான ஒன்றை அவர் ரெடியாய் வைத்திருக்க அவர் எனக்காக காத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? come on people. அதுதான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டே இருந்தோம். என் தேவன் அவர் தமது மிகுந்த, எல்லாரும் சொல்லுங்க, அவர் மிகுந்த ஐசுவரியத்தின்படி என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் எல்லாரும் சொல்ல நிறைவாக்குவார். சத்தமா சொல்லுங்க, மகிமையில் நிறைவாக்குவார். அங்க 6 வேதம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 6 வற்றி போயிற்று. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கலாம். எல்லாமே வற்றி போன நிலைமையில இருக்கிறது. என்ன ஆண்டவரே நான் செய்ய போறேன், என்ன ஆண்டவரே நான் பண்ண போகிறேன். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமை காண்பீர்கள். 6 வற்றி போச்சுதான். 6ஐ உண்டாக்கின தேவன் ஒரு நாள் வற்றி போகிற தேவன் அல்ல. அவர் ஒன்னை சொல்லிட்டாருன்னா, அவர் வார்த்தை அனுப்பிட்டாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு விசுவாசிங்க. நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நான் வற்றாத நீருற்றை போலவும் இருக்கத்தக்கதாய் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நீங்க நம்புனீங்கன்னா எனக்காக அல்ல, பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா.
உன் சரீரத்துக்கு தேவையான தண்ணி, உன் சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியம், அது எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கிறது. ஓ, டாக்டர் சொல்றாங்க அது குறைவா இருக்கு, இது குறைவா இருக்கிறது, அது சரியில்லை, இது சரியில்லை. நீ ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உன் சரீரம் 100% ஆரோக்கியமா இருக்கும்படியாய் வாங்கிக்கோங்க. வா, அந்த கிருபையை தேவன் நமக்கு தரட்டுமே. சரீரத்துல அந்த குறைவா இருக்கிறது, பிளட்ல அது கம்மியா இருக்கிறது, இது கம்மியா இருக்கிறது. எஸ், அந்த ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறது, அந்த தண்ணீர் சத்து கம்மியா இருக்கிறது, அந்த காரியங்கள் கம்மியா இருக்கிறது, கிரியேட்டிவ் லெவல் இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு அவர் உனக்கு நீர் பாய்ச்ச ஆரம்பிச்சுட்டாருன்னா, அவர் உனக்கு கரெக்டா நீர் பாய்ச்சி உன்னை காப்பாற்றி, ஒருவன் உன்னை சேதப்படுத்த முடியாதபடி, எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதபடி அவர் உன்னை கிருபையாய் நடத்துவார். நீங்க நம்புனீங்கன்னா பரலோகமே அசைகிற மாதிரி கையை தட்டி எஸ் லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த பகுதியில் குறைவாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, வற்றி போயிட்டு நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு வழியை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அள்ளியில சொல்லுங்கப்பா. மனுஷன் கைவிடலாம், மனுஷன் மறந்து போகலாம், மனுஷனுக்கு அதை மாற்றுறதுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. அவர் உன்னை தொடங்கிட்டாருன்னா நிச்சயமா அதை நிறைவேற்றி முடிப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அங்க எலியாவுக்கு 6 வற்றி போயிற்று. அங்க ஓகே, நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். சில வாழ்க்கையில நல்லா தானங்க போயிட்டு இருந்துச்சு, ஆனால் டக்குன்னு எல்லாமே நின்றுடுச்சு, டக்குன்னு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, டக்குன்னு எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கிறது. என்ன செய்வோன்னு தெரியாது, என்ன பண்ணுவோன்னு தெரியாது, வாட் நெக்ஸ்ட் நமக்கு தெரியாது, நமக்கு வழி தெரியாது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை அழைத்த தேவனுக்கு தெரியும். உன்னை தாயின் கருவில உலக தோற்றத்திற்கு முன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் உன்னை அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உன்னை நடத்துகிறவர். ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அழகா இருக்கு. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பாறு. அதோடைய ஆறுடைய வேல்யூ என்ன, குவாலிட்டி என்ன? மழை பெஞ்சா அங்க தண்ணி இருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? மழை இல்லைன்னா அங்க தண்ணி இருக்கா. இதுதான் ஒரு அங்கு உள்ள சூழ்நிலைகள், அதுக்குரிய தன்மைகள் அதுதான். ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் காற்றையும் காண மாட்டேன், நான் மழையையும் காண மாட்டேன்? இப்படி வேற மாதிரி கை தட்டி இருக்கணுமே. நான் காற்றையும் காண மாட்டேன், நான் மழையையும் காண மாட்டேன், ஆனாலும் என் வாய்க்கால்களை, என் பள்ளத்தாக்குகளை அவர் நிரப்புவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எனக்கு கேட்கிற மாதிரி அல்ல, நரகம் நடுங்கிற மாதிரி. ஏன்னா சத்துரு சொன்ன பொய் உன் வாழ்க்கையில நிறைய நிறைய நிறைய. இனி மழை பெய்யல, ஆறும் வற்றி போயிடுச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாமே நெகட்டிவ். லைஃப்ல நெகட்டிவ் மேல நெகட்டிவ் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரைனஸ் வந்துட்டு, பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் இல்லை, ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய செழிப்பு இல்லை, ஒரு நன்மைகள் இல்லை. அதனால ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய இருதயம், விசுவாசம் சோர்ந்து போயிருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. அது உங்களுக்காக இருந்தாலும் சரிதான், எனக்காக இருந்தாலும் சரிதான். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சோர்ந்து போகிறதான் உண்டு. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிற்று. நான் சொல்ல போறேன், உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு உனக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். எலியாவை கேரித்திலிருந்து சாரிபாத்துக்கு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கம் ஆன் பீப்புள், நல்ல கவனிக்கணும். சாரிபாத்துக்கு நல்ல கவனி. சாரிபாத் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, அது ஒரு பெரிய படைகள் இருக்குதுன்னா அந்த படைகளுடைய பதுங்கு ஸ்தலமா, அதாவது அங்க பத்திரமா இருப்பாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பத்திரமா காத்துக்கொள்வார். சொல்லுங்கப்பா, உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார். ஆமென். உன்னை பத்திரமாய் தம்முடைய கூடார மறைவில் வைத்து உன்னை பாதுகாப்பார். தேசங்கள்ல எத்தனை யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு வரல. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் விடுற மாதிரி தெரியல. அந்த கப்பல் போற வழியெல்லாம் அடைச்சி போட்டிருக்கிறது. கேஸ் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இனி வருகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில வரலாம்.
ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். சாரிபாத்துக்கு எலியாவை அனுப்புனவர் சும்மா அனுப்பல, அவனை பாதுகாக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார். அவன் குறைவுகளை மாற்றும்படியாக அனுப்பினார். அவனை தைரியமாய் இருக்கும்படி அனுப்பினார். ஒன்று உன்னை சேதப்படுத்தாதுடா நீ சொல்லிதான் அனுப்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே போலதான் இனி வருகிற காலங்களில் எப்படிப்பட்ட சம்பவங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் நாம் சந்தித்தாலும் நம்பிக்கை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. வார்த்தையானவர், ஆமென். அவர் வானமும் பூமியும் மாறினாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எனக்கு கேட்கிற மாதிரி எல்லாம் பரலோகமே கேட்கிற மாதிரி கைத்தட்டி வாங்கிக்கோங்க. வா, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? முகத்தை பார்த்தா தெரியலையே, ஏதோ பஞ்சத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல, பஞ்சத்துல வந்து உட்கார்ந்தாலும் உங்களை செழிப்பாய் மாற்றுவார். உங்க குறைவுகளை விசுவாசிக்கிறீங்களா? பஞ்சம் இருக்கட்டும். அன்னைக்கு அங்க கேரித்துல ஆற்று நீர் வற்றி போயிற்று, முடிவு வந்துச்சா? இல்லை. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. அது ஆறு வற்றி போயிடுச்சு. அடுத்த நிமிஷம் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை நிச்சயமாய், அவர் என்னை நித்தமும் நடத்தி. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? அவர் என்னை நித்தமும் நடத்தி. ஆமென். அவர் என்னை, இந்த வார்த்தை எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் அறிக்கை பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை. எல்லாரும் சொல்லுங்க, நித்தமும். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும். நல்ல கை கொடுத்துக்கோங்க, நல்லா கொடுத்து குலுக்கி நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. கைவிட மாட்டார். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென், ஆமென். பண்ணலாமா? 1 2 3 4. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவாரட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவாரட்சியில் தீரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். மனமே இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், 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 துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்னதில் அதிகம் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நல்ல விடுதலையோட கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார், நம் திருச்சபையை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஆவாரட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை
திருப்தி செய். தொடர்ந்து துதி செய் மனமே. நல்ல கை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே. துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிடமா. நல்ல கையை உயர்த்தி தட்டி துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். பாடுமா? தொடர்ந்து துதி செய் மனமே. தொடர்ந்து துதி செய் மனமே. துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட. ஆமாதான? அவரை துதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, come on. துதி போரை கைவிட மாட்டார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எலியா கேரித்துல கொஞ்ச நாட்கள் இருக்கிறார். இப்போ அங்க ஒரு முடிவு வருகிறது. இனி அங்க இருக்க முடியாது, அங்க ஸ்டே பண்ண முடியாது. வாட் நெக்ஸ்ட்? என்ன நடக்க போகிறது ஆண்டவரே? ஆறு வற்றி போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல எத்தனை பேர் இந்த பாதைகள் கடந்து போயிருக்கிறீங்க? ஆமா, சில விஷயங்களை நம்பி இருந்த போது கொஞ்சம் ஓகே அப்படி இருந்த போது அதுவும் இல்லாம போயிடுச்சுன்னா நம்பிக்கை எல்லாம் போயிடும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க என்ன அவர் கைவிட மாட்டார்? கேரி தாத்து நீர் வற்றி போயிற்று. அடுத்த பாதை எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நான் எப்படி போக போறேன்னு தெரியல. எப்படி நான் அடி எடுத்து வைக்க போறேன்னு தெரியல. ஒருவேளை நிறைய நேரங்களில் பிள்ளைகள் வாழ்க்கையில் அடுத்தது என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. படிப்பு விஷயத்தில் எந்த காலேஜில் படிக்க வைக்க போகிறோன்னு தெரியல. எங்கே சேர்க்க போகிறோன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. பிஸ்னஸில் அடுத்தது எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஐயா, எது உன்னை விட்டு போனாலும், நம்பின காரியங்கள் மறைந்து போனாலும் ஒளிந்து போனாலும் அவர் உன்னை துரத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாங்க. எல்லாமே நம்பிக்கை, எல்லாமே உடைஞ்சு போன நேரமும் அவர் என்னை துரத்தி வந்து கொண்டே இருக்கிறார். என்னோடு பேசி கொண்டே இருக்கிறார். என்னையோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இல்லைனா என்னைக்கோ முடிஞ்சு போயிருப்போம், என்னைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம், என்னைக்கோ டெஸ்ட்ராய் ஆகிருப்போம், அழிஞ்சு போயிருப்போம். நான் அழிந்து போகாதபடி, நான் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகாதபடி என்னை அவர் உயிரோடே காத்து, எல்லாரும் சொல்லுங்க, என்னை உயிரோடே காத்தார். ஆமென். இது அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் என் வாழ்க்கையில காணும்படி செய்த என்னை விட்டு விடாதபடி என்னை மறுபடியும் என்னை உயிரடைய செய்து, ஆமென், உயிரடைய செய்து என்னை நிறுத்தின தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா?
எத்தனையோ சந்திச்சோம் தானே லைஃப்ல, எத்தனையோ பாடுகள் வழியா போனோம், எத்தனையோ முடிஞ்சு போச்சு நினைச்சோம், எத்தனையோ நேரங்கள்ல அவ்வளவுதானாலாம் நினைச்சது உண்டு. ஆனா தேவன் நம்மை கைவிடாதபடி, தேவன் நம்மை விட்டு விலகாதபடி, அவருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை வைத்து நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்தினார் தானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே. எத்தனையோ நேரங்கள்ல அவர் வார்த்தை இல்லாம இருந்திருப்போமே, ஆனால் நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. அவர் வார்த்தையை கொடுத்து தானே நம்மை பலப்படுத்தினார், அவர் வார்த்தையினாலே நம்ம தைரியப்படுத்தினார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை தானே. கை உயர்த்தி அலையில சொல்லுங்கப்பா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய. ஆமா தானே? பக்கத்துல பார்த்து கரெக்டு தானே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உருவாக்கின கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எல்லாரும் கை வைத்து அப்பாவை பார்த்து, கிருபையே உங்க கிருபை மட்டும் தான் ஆண்டவரே. முடிஞ்சு போயிருக்கணும் என்னைக்கோ. ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூட எனக்கு பலன் இல்லை. ஆனா உங்க கிருபை தான் என்னை இம்மட்டுமாய் தாங்கி என்னை நடத்தி வந்திருக்கிறார். நான் நம்பின மனுஷர்கள் என்னை விட்டு போனார்கள், நம்பின சூழ்நிலைகள் என்னை விட்டு மாறி போச்சு. ஆனா உங்க கிருபை மாறலப்பா. நல்ல கிருபை அவன் அவன் கிருபையே கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின். ஆமாதான? உண்மையாய் சொல்ல முடியும் தானே? இப்படி நம்பிக்கொண்டிருந்த எல்லாம் முடிந்து போன நேரம் உங்க கிருபைதா கிருபையே அப்பா அப்பா நல்ல கிருபையே. glory கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. இதை உணர்ந்து பாடலாமா? உணர்ந்து பாடலாமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. அவன் அவன் கிருபையே ஆசையாய் கிருபையே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அவன் கிருபைதான் கிருபைதான் எல்லாமே உங்க கிருபைதான்.
சொல்லுமா கிருபைதான். ஆடும்போதே தேவ பிரசன்னம் கடத்தை மூடணும். அவர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எல்லாமே உங்க கிருபைதான், கிருபைதான், கிருபைதான். எல்லாமே உங்க கிருபைதான், கிருபைதான், கிருபைதான். எல்லாமே உங்க கிருபைதான். கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆறு வற்றி போயலாம், வர வேண்டிய காரியங்கள் உன் கையில வந்து சேராமல் இருக்கலாம். ஆனாலும் உன்னை ஒருவர் நடத்துவதற்கு ரெடியா இருக்கிறார். எலியாவுக்கு வந்த எல்லாம் நின்றுடுச்சு, இருந்த எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி நிலைமையா இருக்கிறதான்னு கேளுங்கப்பா. வர்றது எல்லாம் நின்றுடுச்சிங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தோம், அதுவும் இப்போ நின்றுடுச்சு. அதுவும் இனி என்ன செய்யறதுனே தெரியல. கவலைப்படாதீங்க, ஒரே ஒருவர் அங்க நிப்பாட்டினா மட்டும்தான் உனக்கு இங்க முடிவு. ஆனா அவர் உன்னை நித்தமும் நடத்துவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார்னா அதை அவர் நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், நிறைவேற்றுவார். ஆமே. அப்போ கேரித்துல டைம் முடிஞ்சது, எல்லாம் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, வற்றி போச்சு. கேரித்த என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? காலி பண்ண வேண்டியதா இருக்கிறது. சில வேளைகளில் சில இடத்துல இருந்து காலி பண்ணணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே, கரெக்டாக இல்லையா சொல்லுங்க. அது ஒரு வாடகை வீடாக இருந்தால் கூட காலி பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் வலி இருக்கும். அம்மாவும் இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே. ஏன்னா அந்த நினைவுகள் அங்கே இருக்கும். ஐயோ நம்ம இங்கே தான், அது ஒரு சூழ்நிலை. கரெக்டாக இல்லை நான் சொல்கிறேன்? எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்கிறது? ஆனால் ஒன்றை கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் காலி பண்ணுறாரு. அதை கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுலேருந்து உன்னை வேறு பிரிக்கிறார், காலி பண்ணி உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறார்னா அதில் உனக்கு மாத்திரம் நன்மை அல்ல, உன் மூலமாக எத்தனையோ பேர் நன்மையாக இருக்கும்படியாக விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. கமான். சில காரியங்கள் முற்று வரும்போது, முடிவுக்கு வரும்பொழுது, அது எம்டி ஆகும்போது, ஒரு இந்த உலகத்தில் நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும், எமோஷனலில் கனெக்டாக இருப்போம். அது ஒரு வழியை நமக்கு கொண்டு வரும், ஒரு நினைவுகளை நமக்குள்ளாக கொண்டு வரும். அம்மாவல்ல சொல்லுங்க பார்ப்போம். சில இழப்புகளை நம்ம சந்தித்திருக்கலாம், அது நமக்கு ஒரு வழியை கொண்டு வரும். சில வேதனைகளை நம்ம மறக்கணும்னு நினச்சா கூட அது நமக்கு திருப்பி 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 நம்மளுடைய சிந்தனைகளில் வந்து நம்ம பலவீனப்படுத்த தான் செய்யும். கரெக்டாக இல்லையா நான் சொல்லுங்கப்பா? கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? ஆமாம் தானே? அப்போது அந்த கேரித்தை காலி பண்ணுறதுக்கு வெக்கேட் பண்ண போகிறாரு எலியா. வந்து கேரித்தை வெக்கேட் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அடுத்த மாதம் எல்லாத்துக்கும் வெக்கேஷன் தானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சாதாரண வெக்கேஷனாக இருக்க போகிறது கிடையாது, வேற மாதிரி ஒரு வெக்கேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கப்பா. புரியுதா? புரியல நான் சொல்கிறேன்? ஆமே. எலியா யோசித்திருக்கலாம், ஐயோ இங்கே நல்லா இருந்தேனே, பிரச்சனை இல்லாமல் இருந்தேனே, நல்ல ஒரு நீட்டாக இருந்துச்சு, எல்லாம் அப்பப்போ வேற லெவலில் எனக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஆண்டவர் வெக்கேட் பண்ணுறாரு. சில வேளைகளில் நம்முடைய லைஃப்பில் நம்ம விரும்புகிறோமோ இல்லையா, சில வேளையில் கத்த சிலரை வெக்கேட் பண்ணுவாங்க நம்ம லைஃப்ல இருந்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், லைஃப்ல இருந்தே சிலர் வெக்கேட் பண்ணுவாங்க, வாழ்க்கையில இருந்து வெக்கேட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஊழியத்தில், பிஸ்னஸில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும். ஆனாலும் நீங்கள் நம்புங்க, ஒன்று வெக்கேட் ஆகுதுன்னா இன்னொரு த பெஸ்ட்டை நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை கர்த்தர் உன்னை வெக்கேட் பண்ண வைக்கிறாருன்னா, எல்லாரும் சொல்லுங்க, வெக்கேட் பண்ண வைக்கிறாருன்னா உனக்கான ஒன்றை ஆயத்தப்படுத்தி தான் ஒன்றிலிருந்து உன்னை வெக்கேட் பண்ண வைக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் முடிவு கிடையாது, அது தொடக்கமாக இருக்கும். நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? ஆமென். கைகளை உயர்த்துங்கப்பா. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு ஆமென். ஒருவேளை சில பிசினஸ் உங்களை விட்டு போகுதா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா.
சில மனுஷர்கள் உன்னை விட்டு போறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் தி பெஸ்ட் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நினைச்ச காரியங்கள் உனக்கு நடக்காம போகிறது, கவலைப்படாத. அது வெக்கேட் பண்ணப்படுற மாதிரி இருக்கும். ஆனாலும் தேவன் உனக்கு வேற ஒரு நன்மையை, மகிமையான ஒரு நன்மையை கர்த்தர் எங்களுக்காக உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கைகளை உயர்த்தி தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Come on people. ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? ஆமென். வேலை விஷயத்துல ஒரு காரியத்தை விட்டுட்டோம். வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது எப்படி? அதை தான் கொஞ்ச நேரத்தில் நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ இருந்ததை விட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. சொல்லுங்கப்பா. உன் முன்னிலைமை காட்டிலும் உன் பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். இதுவரைக்கும் எலியா தனித்து தான் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் அவனை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. வெக்கேட் பண்ணி வேற சாரிபாத், அதான் சொன்னேன், அது படைகளின் பதுங்கு ஸ்தலம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எலியாவை கொண்டு போகும்போது எலியா மட்டும் இல்லை, எலியாவை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஆமென். சில பாதைகள் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சில பாதைகள் தனித்து போராடி இருப்போம் தானே, தனித்து போராடி இருப்போம். அப்படிப்பட்டவங்க கைகளை உயர்த்துங்கப்பா. வாழ்க்கையில ரொம்ப தனித்து நின்றுட்டோம், தனிமையாவே போராடி கொண்டிருக்கிறோம், தனித்து நிற்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு பிறகு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, தனித்தே எங்கள் லைஃப் போய்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு நாட்கள் இங்க நாங்க போராடி கொண்டிருப்போம். நானே நிறைய நேரங்களை யோசிப்பேன், ஆண்டவர்கிட்ட ஊழியத்தின் பாதையில, ஆண்டவரே இந்த பகுதியில கடந்து போராடி கொண்டிருக்கிறோமே சுவாமி. ஆனா நான் இந்த வார்த்தை எனக்கே விசுவாசிக்கிறேன், ஒரு இனி கர்த்தர் நம்மளை தனித்து அல்ல, நம்ம கூட ஒரு பெரிய கூட்டத்தையே கர்த்தர் எழுப்பி, ஆமே, நாம இனி நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உனக்கு ஒரு கூட்டத்தையே, ஜாதிகளையே, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் நமக்கு கொடுத்து, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வீட்டுல நான் மட்டும்தான் ஆண்டவர் தனியா இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை உண்மை தேடுகிறவனா இருக்கிறேன், என் வீட்டுல யாருமே மற்றவங்க யாரும் இன்னும் உண்மை புரிந்து கொள்ளலையே, உண்மை அறியலையே, உண்மை தெரிந்து கொள்ளலையே, ஜெபிப்பதற்கோ ஆராதிப்பதற்கோ சபைக்கு வருவதற்கோ நான் மட்டும் தானே வரேன். நிறைய நேரங்களில் சகோதரிகள் தான் அதுல பாதிக்கப்படுவாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. என் புருஷன் இன்னும் மாறல, என் பொண்டாட்டி இன்னும் மாறல, என் பிள்ளைகள் இன்னும் மாறல, நாங்க தனித்தே தான் ஆண்டவரை போராடுறோம், என் இருதயத்தை புரிந்து கொள்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இனி தனிமை அல்ல, கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய கூட்டத்தை, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ரெசவட். ஹalleluya. இனி தனிமையா நின்று யுத்தம் பண்ணின காலங்கள், தனிமையா இருந்து போராடின காலங்கள் கர்த்தர் மாற்றி, இனி கர்த்தர் ஒரு சேனைகளாய் உங்களை மாற்றட்டும், படை வீரர்களாய் உங்களை எழுப்பட்டும். ஆமென். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு ஆளையிலே சொல்லுங்கப்பா. தனிமையா எளியா தனித்து தனித்து நிற்கிறார், தனித்து. ஆனா அதுவே முடிவாய் மாறாது, முடிவாய் ஒரு நாளும் இருக்காது. ஆண்டவர் அதையும் மாற்றுகிறார். ஒரு அல்லில சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வேணா நீங்க தனிமையா நிற்கலாம், தனிமையா நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கலாம். எதுலையோ, குடும்பத்திலேயோ, ஊழியத்திலேயோ, பொருளாதாரத்திலேயோ, பிசினஸ்லையோ உங்களை யாரும் அங்கீகரிக்காம இருக்கலாம், உங்களை யாரும் பெருசா எண்ணாமல் இருக்கலாம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாபு. பெருசா உங்களை யோசிக்காம இருக்கலாம், நீங்க தனித்து நிற்கலாம். பயப்படாதீங்க. நான் நம்புறேன், எலியா கேரித்துல தனித்து நிற்கிறார், கர்த்தர் அதை வெக்கேட் பண்றார். இனி நீ தனிமையா இருந்தது போதும்டா, உனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை நான் வைக்க போறேன், நீ போய் அங்க அற்புதத்தை செய்யணும், நீ போய்
அங்க ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். அங்க ஒரு கூட்டம் உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போமே. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறுகிறதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை அசைச்சு, இப்போ இருக்கிற என்னுடைய இந்த சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற என்னுடைய இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அப்ப ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக்குகிறது. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க ஆமே. உற்சாகமாய் கை கொடுத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகி. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கே தங்கியிரு. எல்லாரும் சொல்லுங்க அங்கே தங்கியிரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாட்களில், இந்த மாதத்து, இந்த புதிய நாட்கள், புதிய மாதத்தை சந்திக்க போறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய எல்லைகளை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஒரு புதிய எல்லைகள், ஒரு புதிய நன்மைகள், ஆமென், ஒரு புதிய வாசஸ்தலங்கள், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி. யாருக்கெல்லாம் வேணும்? ஆண்டவரே, சில காரியங்கள்ல போதும், இனி வேற ஒரு காரியத்துக்கு நேரம் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அன்னைக்கு எலியாவுக்கு கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு. உன்னுடைய எல்லை குறியை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஏன்னா அந்த எல்லையில ஒரு வனாந்தரம் வந்துடுச்சு, ஆறுகள் வற்றி போச்சு. இதற்கு பிறகு உன்னை போஷிப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன் மூலமா அநேகர் போஷிக்கப்படுவதற்கான ஒரு இடத்துல ஆண்டவர் எலியாவை கொண்டு வருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற நாட்கள், காலங்கள் என்ன கர்த்தர் ஒரு மகிமையான இடத்துல கொண்டு வந்து என்னை நிலைநிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எஸ், எகிப்துல அடிமையா இருந்த காலங்கள் அல்ல. ஓ, சிறையில யோசேப்பை போல சிறையிருப்புல இருந்த காலங்களும் அல்ல. ஒரு காலம் வரும் பொழுது அந்த எகிப்தின் அடிமைத்தனம் உடைக்கப்பட்டது போல, தேவ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வந்தது போல, வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசித்து அந்த கானானின் நன்மைகளை புசித்தது போல. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை நன்மைகளை புசிக்க வைக்க வேண்டிய ஒரு காலத்துல தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்புகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரைக்கும் நீ வாங்கின நன்மைகள், இதுவரைக்கும் நீ பார்த்த காரியங்களை விட இதற்கு பிறகு நீ பார்க்க போகிற காரியங்கள் அது ரொம்ப நன்மைகளாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும், குறைச்சல் இல்லாதபடி இருக்கும். அதற்கு பிறகு எஸ் லார்ட், அந்த தேச வசனம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு நான் சொல்றேன், அந்த தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் அந்த இடத்துல பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறைவு படவே இல்லைனா எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற காலத்துல ஆண்டவர் எங்களை குறைவுபடாத ஒரு நாட்களை எங்களுக்காக வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி receive in the mighty name of Jesus. அந்நிய பாஷை பேச கிருபைப்பட்ட பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து right now லா டா டா லா சந்தரவா எல்லா வாய்களை திறந்து எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல நீ எழுந்து நீ சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உனக்கான ஒரு ஊரையே நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கான ஒரு மகிமையானவைகளை உன் பஞ்ச காலத்தில் கூட உன்னை போஷிக்க கூடிய ஒரு இடத்திற்கு, நெருக்கமான காலத்தில் கூட உனக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு. எஸ், தேசமெங்கும் பஞ்சம் தான், ஆனால் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு. அப்ப நான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நமக்கு தருவார் என்று நம்புகிற பிள்ளைங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. தேசத்துல பஞ்சம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேசத்துல பஞ்சம் தான். ஆனா அந்த பஞ்சத்திலையும் அங்க ஒரு பரலோகம் அங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ வரப்போறீங்க? என்ன வந்தாலும் அங்க அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, அவர் என்னை விசாரிக்கக்கூடிய இடத்திற்கு, அவர் என்னை போஷிக்கக்கூடிய இடத்திற்கு, அவர் என்னை எப்பொழுதும்
எப்பொழுதும் நீர் பாய்ச்சக்கூடிய இடத்திற்கு, அவர் விரும்புகிற இடத்தில், அதான் சொன்னேன், அவர் விரும்புகிற இடத்தில் இருப்பாயானால் அங்க ஒரு பிடி மாவும் ஒரு கலசம் ஒரு பிடி மாவுக்கான அடைக்கான எண்ணெய் இருந்தாலும் அது 1000 பெருகும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க கைத்தட்டி, என் வாழ்க்கையில் இருக்கிறவைகள் எல்லாம் இனி 1000 பெருகத்தக்கதான ஒரு கிருபைய தேவன் எங்களுக்கு தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்கப்பா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். எப்படி எலியாவுக்காக ஆண்டவர் சொன்னாரோ, எலியா போகிறதுக்கு முன்பதாகவே அங்க ஒரு விதவைக்கு அவர் கட்டளையிட்டாரோ, உனக்கான நன்மையை செய்வதற்கு யாரோ ஒரு மனுஷர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாய், எஸ், நமக்காக ஒரு மனுஷிகளை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். எஸ், உன் பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கும்படிக்கு, உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில குறைவை மாற்றும்படிக்கு, உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அங்க ஒரு உனக்கே தெரியாம ஒருத்தருக்கு கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஒருத்தரை கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எனக்கு தரப்போகிறார், எங்க குடும்பங்களுக்கு தரப்போகிறார், எங்க ஊழியங்களுக்கு தரப்போகிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ரெசவேட். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், நீ அங்க தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, உன்னை பராமரிக்கும்படி, உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். உனக்காக நான் ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு யாரோ நமக்காக ஒருவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, எஸ் ஆமென், ஒரு தயவை உனக்கு உண்டாக்குவதற்கு, உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, உன்னை போஷிப்பதற்கு, உன்னை பராமரிப்பதற்கு கர்த்தர் எலியாவுக்கு ஒரு விதவையை கட்டளையிட்டது போல எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் இந்த வேளையில வருகிற நாட்களில், வருகிற புதிய மாதத்தில் எங்களுக்கான ஒரு புதிய காரியத்தை செய்யும்படிக்காக அவர் எனக்கு சில தயவுகளை எனக்கு அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார். ஆமென். சில மனுஷ தயவுகளை எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். எனக்கு ஒரு மனுஷ தயவுகளை, அதாவது நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறோம், ஆண்டவர் எப்படி செய்வார்னா மனிதர்கள் மூலமாக செய்கிறவர். ஒரு அழியில சொல்லுங்களேன். ஆமென். ஆமா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனித தயவை உண்டாக்குவார். அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி விருத்தி அடைந்தாராம். சொல்லுங்க, மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப மனுஷ தயவு தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷ தயவு தேவை. ஆமே, ஆமா. தேவன் அதை யாரை கொண்டும், அறியாதவர்களை கொண்டு கூட கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? 2026 வருஷம் இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இனி வருகிற மாதங்கள் அறியாதவர்கள் கூட உங்களுக்கு தயவை பாராட்டும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நீ தெரியாதவர்கள், நீ பழகினவங்க கிடையாது, நீ நேசிச்சவங்க கிடையாது, உன்னை அறியாதவர்கள் கூட உன்னை பராமரிக்கும்படியாக, உன்னை தெரியாதவர்கள் கூட உன்னை போஷிக்கும்படியாக கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல சந்தோஷமா. உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது எப்படினாலும் கர்த்தர் கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நினைச்சிட்டாருன்னா கொடுப்பார். ஒரு அள்ளில சொல்லுங்களேன். வாழ்க்கையில எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆனாலும் என் வாழ்க்கையில சில அற்புதங்கள் நமக்கு ஒரு ஆரம்பத்தில் நமக்கு எதிர்பாராம கிடைச்ச நேரம், எதிர்பார்க்காத நேரம், நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி சில விஷயங்கள் தேவன் நமக்கு செய்யும் போது அதை நம்மளால மறக்கவே முடியாது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமா தானே? ஆமாண்ணா, இப்படி தலையாட்டுங்க பாப்பா. ஆமா தானே? ஆமா. அப்படி நிறைய அற்புதங்கள், வாழ்க்கையே அற்புதங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையே அற்புதங்கள் தான். ஒவ்வொரு நாட்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருக்கிறோம்.
அதே போல நம்முடைய வாழ்க்கையில இது எத்தனையோ முறை நான் சில இடத்துல சொல்லி இருக்கிறேன், பட் இப்ப ஆவியில உணர்த்தப்படுறதுனால நான் சொல்றேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல கர்த்தருக்குள்ள வந்து பலப்பட்டு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைக்ல டிராவல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் நமக்கு ஒரு ஆசை வரும். என்ன ஒரு ஆண்டவரே, ஒரு காரை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மாவில்லை சொல்லுங்க, ஒரு கார் கொடுத்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, ஊழியத்துக்கு எங்கனாலும் தைரியமா போகலாம், எப்போனாலும் வரலாம், நைட் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம டிராவல் பண்ணலாம். இப்படிலாம் எல்லா எண்ணமும் எல்லாத்துக்குமே இருக்கும். கரெக்டாக இல்லையா சொல்லுங்க? இப்போ நீங்களாம் யோசிச்சிருப்பீங்கண்ணே, ஒரு கார் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்குமே. இல்லை யாரெல்லாம் அப்படி யோசிச்சிருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்ப்போம். யோசிக்கிறதே கிடையாதோ? ஏமா ஓட்டுறது அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆமாம், நம்ம என்னைக்குமே நம்ம நினைக்கணும், ஆண்டவரே இந்த நன்மைகளை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு தருவீங்க, நம்புகிறேன். ஆமாம், அப்படிப்பட்டவங்க தான் அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சரியா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்கள்? நல்ல ஒரு வண்டி, கார் என்பது ஒரு தேவை தானே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவை தான். ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக மஸ்ட். ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு கார் என்ன செய்யணும், கண்டிப்பாக தேவை. அப்போ ஊழியத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஒரு ஆசையோடு ஆண்டுகிட்ட ரொம்ப நாள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது என் மனசில் என்ன வந்ததுன்னா, யோசித்தேன், ஒரு 2011-12 பேசாமல் நம்மகிட்ட இருந்த ஒரு நகையை விற்று ஒரு 1.5 லட்சத்துக்கு கார் வாங்கிடலாமாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என் மனசு அப்படி தான் போச்சு. பேசாமல் விற்று வாங்கிடுவோம், நமக்கு ஏதாவது ஒரு கார் இருந்தால் நமக்கு போதும், கார் இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் தான் நமக்கு இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. கரெக்டாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாம் தானே? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக ஒரு நபரை சந்திக்கும்படி ஆவியானவர் என்னை நடத்துகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு வீட்டில் ப்ரேயருக்கு என்னை கூப்பிடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஆவியானவர் ஏவுறார், நீ போ. உடனே நான் அந்த ஃபேமிலியை அந்த வீட்டில் போய் சந்திக்கிறேன். அவங்கள சந்திக்கும் போது எதிர்பாராத ஒருவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதான் நான் சொன்னேன், தேவன் நமக்கு செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நமக்கு தெரிஞ்சவன் பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, தெரிஞ்சவன் செஞ்சா சொல்லி காட்டிகிட்டே இருப்பான். ஆமா, உனக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு. ஆண்டவர் அனுப்பிட்டாருன்னா அவங்க வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு அலையில ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? ஆமா, அதுவும் தெரிஞ்சவங்கலாம் ஒன்று வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒன்றுனா அதில் தான் அவங்க வருவாங்க. கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே? அது யாராக இருக்கட்டும், அது அம்மா அப்பாவாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சொல்லி காட்டுறதுங்கிறது அது தானாக வந்துடும், மனுஷனுடைய புத்தி அது. அப்போ அந்த மனிதரை தற்செயலாக பார்க்குற ஒரு மனுஷன் அங்கே நிற்கிறாரு. அவரை பார்த்தா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறார், தெரியுது பார்க்கும்போது. அப்போ அவங்க என்ன உள்ள வீட்டுக்கு போன உடனே அந்த ஃபேமிலிஸ் எல்லாரும் நம்மளை ஊழியக்காரனோடனே நம்மளை ரொம்ப நேசிச்சு, பிரதர் வாங்க அப்படி சொல்லி போவோம். அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். எனக்கு அப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்டையும் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ அவரும் நான் ஜெபிச்சவொன்னே அவரும் எழுப்பி வந்து நின்றுட்டார். அப்போ நானும் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண உடனே ரொம்ப ஆச்சரியம். 2011-12 2000 காணிக்கை என்பது ரொம்ப பெருசு. உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? எனக்கு பெருசாக இருந்துச்சு. அப்போ ஜெபிச்ச உடனே ஒரு ப்ரேயர் பண்ண உடனே ஒருத்தர் 2000 காணிக்கை கொண்டு கொடுக்கறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் 2000 ரூபாய் காணிக்கை கொண்டு கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. அடா 2000 ஒருத்தர் காணிக்கை கொடுக்குறாருன்னு ஜெபம் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். எனக்கு தெரியாது அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். திருப்பூரில் பெரிய கம்பெனி இருக்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் அப்படியே இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட பேசிட்டு, பிரதர் எதனால என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை கொடுத்துட்டு போறார். அப்போ என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ ஒரு நாள் அவர் அவர் வீட்டில் நியூஸ் மேகசின் வாசிட்டு இருந்தார் போல. தமிழ் பேப்பர் பற்றி நியூஸ் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவர் வாசிட்டு இருக்கும்போது ஒரு காருடைய ஆஃபர் அந்த ஆடு வந்திருக்கு. இந்த ஃபோர்டு காரில் ஒரு ஆஃபர் கொடுக்குறான். சரி, வாஸ்தவர் என்ன பண்ணிடணும், ஒன்று அவருக்கு வாங்குறதுக்கு வாஸ்திருக்கணும். கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே? அவருக்கு அதை பார்த்த உடனே எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான். இதை உங்ககிட்ட நான் சொல்றது தப்பு தான், சும்மா ஒரு ஆமேனாவது சொல்லுங்க. ஆமே, நல்லா சிரிச்ச முகமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு, எப்படியாவது இதை ஒரு ஊழியக்காரன் நம்ம கொடுத்தா அந்த மனுஷன் போவாருன்னு. அவருக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆவியானவர் உணர்த்தினாராம்.
அப்பா அம்மா அவர் உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கல. 4 பேர்ட்ட கேட்டிருக்கார், இப்படி ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு. யாருக்குன்னு அவன் என்ன சொல்லிட்டான், ஊழியக்காரன் காரில் தான் போவானா? இந்த பெரிய யோக்கியன்கள் இருப்பானுங்க பாருங்க, யாருக்கும் எதுவும் அந்த பொறாம பிடிச்ச இருதயம் தானே அது. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்பா? அது இங்கே ஊழியக்காரங்க பஸ்ஸில் போக மாட்டாங்க, அன்னைக்குள்ள மிஷினரிகள்லாம் போகலையா அப்படி இப்படின்னு பேசியிருக்கானுங்க. யாருக்கிட்ட? நம்ம ஆள்கிட்ட. இவர் என்ன சொல்றாரு, பிரதர் நான் கஞ்சன்லையும் பெரிய கஞ்சன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 மிளகா எங்க கூட கிடைக்குமோ அங்க போய் வாங்குறாள். நான் பணம் என்கிட்ட கோடி இருக்கு, ஆனா செலவு பண்ண நான் யாருக்கும் ஈஸியா செலவழிக்க மாட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்படியாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். உடனே ஒரு நாள் ஃபோன் பண்ற போது பேசுறாரு, ஐயா நீங்க கார் வாங்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு. இல்லையா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு ஜெபிச்சுட்டு இருக்கேன். போனை வச்சுட்டார். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்றாரு, ஐயா கார் வாங்கணும்னு சொன்னீங்களே, என்ன முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டார். என்னையா நான் முயற்சி பண்றது, கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அலையில சொல்லக்கூடாதா? இது உண்மை, அதுதான். அன்னைக்கெல்லாம் அந்த சூழ்நிலை அதுதான். நம்ம நிலைமை அவ்வளோ ஒரு ட்ரை, அந்த ஒரு வற்றி போன நிலைமைகள்ல தான் அன்னைக்கு நம்ம லைஃப் இருந்தது. அப்போ கர்த்தர் கொடுப்பாருங்க. ஓகே, போனை வச்சுட்டார். ஒரு நாள் திருப்பி ஒரு நாள் ஃபோன் பண்றாரு, ஐயா தெரில, எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஏவிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் என் மனசு? யோசித்து பாருங்க. ஒரு அலையில செலவு. அப்போ சொல்லிட்டாரு, எப்படி நைட்லாம் தூக்கமே வரல, எப்படி இருக்கும் காரு? நம்ம நினைச்சா ஒரு 1.5 லட்சத்துக்கு ஒரு பழைய காரை வாங்கணும்னு, ஆண்டவர் நம்ம புது காரை வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் ரெடி பண்ணாரு. ஒரு நாள் சொன்ன இந்த டைம் வாங்க சொன்னார். திருப்பூருக்கு போனால் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு காரை டெஸ்ட் ட்ரைவ்னு ஒன்று பண்ணி கொடுக்க சொல்கிறேன். எனக்கு அப்போ டெஸ்ட் ட்ரைவ்னா கூட என்னதுன்னு தெரியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? டெஸ்ட் ட்ரைவ்னா தெரியும் தானே, சும்மா போய் நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கலாம், எந்த அளவு ஸ்பீடில் போய் பிரேக் அடித்து பார்க்கலாம், அப்படியே எந்தனாலும் பண்ணலாம். டெஸ்ட் ட்ரைவ் அதுக்குன்னே ஒரு கம்பெனிக்காரன் வச்சுருப்பான், பழகிக்கிடலாம் நல்லா. அது கூட எனக்கு தெரியாது. நான் அப்படியே டெஸ்ட் ட்ரைவையே மாதிரி ஓட்டுறேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா டெஸ்ட் ட்ரைவை நீங்கள் எப்படியா ஓட்டுறீங்க? நமக்கு நான் காரை பற்றி அப்படி என்ன தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. அப்போது நம்ம ஓட்டிட்டு எனக்கு பிடிக்கல, அந்த கலர் பிடிக்கல. சில்வர் கலர் புக் பண்ணியிருந்தார். அவர் புக் பண்ணது 8.5 லட்சத்துக்கு ஏதோ புக் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன், எனக்கு இது பிடிக்கலையான்னொன்னே, என்ன கலர் வேணும்? எனக்கு ஒரு பிளாக் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ பிளாக் கலரில் ஒரே ஒரு வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி, அது 10 லட்சம் ரூபா. எப்படி? அது 10 லட்சம். அப்போ ஆனால் அவர் ஒன்றுமே சொல்ல, பிளாக் கலர் இருக்கா, சரி அதையே எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த காரையே வாங்கி கொடுத்து, ராமன் சொல்லக்கூடாதா? அந்த காரையே வாங்கி, சரி காரை வாங்கி கொடுத்தவர் அப்படியே நம்மளை போட்டு போயிருக்கலாம். இல்லை, நேராக கொண்டு போய் இந்த கார் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சீட்ல இருந்து மேட்ல இருந்து எல்லாத்தையும், அதுவே எனக்கு தெரிஞ்சு அப்போ 50,000-60,000 வந்துச்சு அப்பமே. அதெல்லாம் வாங்கி கொடுத்து மொத்தத்தையும் கொடுத்து என் கையில் அந்த கீயை கொடுக்கும் போது நான் அந்த ஷோரூம்ல முழங்கால போட்டு, ஆண்டவரே இதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது சுவாமி, என் குடும்பத்துல ஒரு கார் வாங்குறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் ஒரு பழைய காரை வாங்கி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எவனோ ஓட்டிட்டு போன காரை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு யாருமே ஓட்டாத ஒரு புதிய காரை எனக்கு கொடுத்து, அழுக தானே வரும், வேற என்ன வரும் நமக்கு சொல்லுங்க பாபா? எனக்கெல்லாம் அழுக தான் வந்துச்சு. ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் யாருனே தெரியாது, தற்செயலா ஒருத்தரை சந்திக்கிறோம். அதை நான் சொல்லுவேன், நம்முடைய சந்திப்பு தற்செயலா இருக்கலாம், ஆனால் அதுல ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறது. நீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு தற்செயலாக வந்திருக்கலாம், ஆனா அதுல ஒரு பெரிய வேல்யூ. ஆமென், ஹல்லேலூயா. அது பிறகு ஆண்டவர், அதுக்கு பிறகு நமக்கு கார் வந்த பிறகு அது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கான்ஃபிடென்ட், இனி யார் நமக்கு, நம்ம ஒத்தையிலே போக வேண்டாம் வர வேண்டாம், அந்த ஒரு தைரியம் அடிச்சு பிடிச்சி ஓடி. ஆமென். அது பிறகு கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை கொடுத்து, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். ஆமா, இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ காரை மாத்திட்டோம். ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம தற்செயலாக ஒருவரை சந்திப்போம், ஆனா அதுல ஒரு பெரிய வேல்யூபிள் இருக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு கூட ரீசெண்டா நம்ம காருக்கு ஒரு டயர் மாத்துறதுக்காக போயிருந்தோம். டயர் மாத்திட்டு இருக்கும்போது நம்ம காருக்கு பின்னால் ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைபட. நாங்கள் நானும் பிரதர் டயர் மாத்திட்டு அங்கே உட்கார்ந்துருக்கோம். தற்செயலாக ஒருத்தர் என்ன சந்திக்கிறார்,
அவர் வந்து ஐயா நீங்கள் என்ன மாற்ற இப்படி கேட்டார். நானும் இல்லை இப்படி டயர் மாற்ற வந்தோம் அப்படி சும்மா டயரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் யார் நான் சொன்னேன் இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். உடனே பிரைஸ் தி லார்ட்னு சொன்னார். நானும் பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் வண்டி பக்கத்தில் நிற்கிது, அது கர்த்தரின் ஆசீர்வாதம்னு எழுதியிருக்கு அவர் வண்டியில். என்னடான்னு பார்த்தா அவர், அவங்க எல்லாருக்கும் தெரியும் 99 காஃபி தெரியுமா உங்களுக்கு? 99 கிலோமீட்டர் காஃபி. இந்த ஹைவேல நீங்கள் போனீங்கன்னா அங்கே பெரிய பெரிய கடை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஓனராம், எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போமே. அவர் என்ன சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், ஏதோ தெரில உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுச்சு பிரதர்ன்னு சொல்லி பேசி அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து, இவன் கண்டிப்பாக நான் உங்களை ஒரு நாள் சந்திக்கிறேன். தெரியல, தற்செயலாய் சந்திக்கிற சந்திப்பு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நமக்காக தேவன் எங்கேயோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க இங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்காக எங்கேயோ கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். இப்படி நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். தற்செயலாய் ஒருத்தரை சந்திக்கிறோன்னா அந்த சந்திப்பு ரொம்ப பிளஸடா இருக்கும். அது நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் ஒரு பெரிய பிளஸடா இருக்கும். ஆமென். அப்போ நான் சொன்னேன் அந்த கார் வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு அந்த பர்சனை வந்து நானே தேடினா கூட ஏதோ ஒரு டைம்ல மீட் பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் ஒரு நாளும் விசாரிப்பார், நல்லா இருக்கீங்களா ஐயா, எப்படி இருக்கு ஊழியங்கள், எப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளோ நல்லா விசாரிப்பார். அதோட சரி, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதை சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க நம்புங்க, இந்த நாட்களுக்கு பிறகு நீங்க சந்திக்க போகிறவர்கள் எல்லாம் ஸ்பெஷலானவர்களா இருப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசினஸ் விஷயமா யாரையும் சந்திக்க போறீங்களோ, ஓ கம் ஆன், அவங்களாம் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. ஆமென். யாரெல்லாம் கர்த்தர் உங்களை சந்திக்க அனுப்புகிறாரோ அவங்க ரொம்ப ஸ்பெஷலானவர்களா இருப்பாங்க. அவங்க மூலமா அவங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு நேராக தலைகீழா ஒரு மாற்றத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எனக்காக அல்ல, ஒரு அரை நிமிஷமாவது முழு படத்தோடு கை தட்டி வாங்கிக்கோங்க பாப். ஆமென். ஒரு மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் நின்னே நடத்தி, ஒண்ணுமில்லாய்மையில் நின்னனே உயர்த்தி, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு. பாடலாமா? இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் நின்னே நடத்தி, ஒண்ணுமில்லாய்மையில் நின்னனே உயர்த்தி, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, ஒண்ணுமில்லாய்மையில் நின்னனே உயர்த்தி, லா 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 la 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 la. சொல்லுங்க பா, la 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 la
லா 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 லா. லா 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 லா. எல்லாரும் சொல்லும் ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം നിന്നെ നടത്തി, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. நாமத்திற்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றார், நீ போ, அங்க ஒருத்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்ப எலியா போகிறார். போயிட்டு அந்த சாரி பார்த்து விதவையை பார்த்துட்டு சொல்றார். அந்த வாசிக்கலாமா?
அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிவமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு புடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த அந்த ஃபுட்டையே கடைசி ஃபுட்டா நாங்க சாகருக்கு தாயா சாப்பிட போகிறோம், விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, போய் உன் வார்த்தையின்படி ஆயத்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாதீங்க, உனக்காக ஒரு பெரிய காரியம் ஆயத்தமா இருக்கிறது. நீ அதை கண்ணால பார்த்ததும் இல்லை, காதால கேட்டதும் இல்லை, அதை நினைச்சது கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷம் கைத்தட்டி வாங்கிக்கோங்க. பாப், இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, ஏன்ட்ட இருக்கிறதுன்னு பார்த்து பயப்படாத. அந்த கொஞ்சம் தான், ஐயோ எனக்கு ஞானமே இல்லை, கொஞ்சம் தான், அந்த கூட கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமாய் மாற்றி எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு அதை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா அதை 5000 புருஷர்கள் சாப்பிடுற அளவு கர்த்தர் பெருக பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார் எனக்கு. இதுவரைக்கும் பெருக்கத்தை பார்க்க முடியல, இனி பெருக்கம். எல்லாம் 2 கையை உயர்த்தி இப்படி பண்ணுங்கப்பா, இனி பெருக்கம் உண்டாக போகிறது. எஸ், இனி உங்க குடும்பத்தில் எதெல்லாம் பெருகணுமோ பெருகட்டும். உன்ட இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிறது ஆண்டவர் இதுதானே இருக்கிறது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதை வச்சு யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றி, இதை வச்சுதான் பெரிய சேனையாய், இதை வச்சுதான் பெரிய படைகளாய் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக. கொஞ்சம் தான் நன்மை இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கிறது, என் வருமானம் கொஞ்சம் தான் இருக்கிறது. இன்னைக்கு கை உயர்த்திக்கோங்க பாப். அதான் சொன்னேன், அவர் தமது மிகுந்த ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இன்னைக்கு நிறைவாக்குவார். கொஞ்சமாய் இருக்கிறது, அந்த கொஞ்சத்தை கர்த்தர் நிறைவாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையை, கொஞ்ச வருமானம் தான், அந்த கொஞ்ச வருமானத்தை நிறைவாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையை, கொஞ்ச பலன் தான் இருக்கிறது ஆண்டவரே. ஆனா அந்த கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாம அவர் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் ஒரு திறந்த வாசலை உனக்காக வைப்பார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா பிரதர், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறது, இதை வச்சு எங்க வாழ்க்கை எப்படி வாழன்னு எனக்கு தெரியல. வாழ தெரியாத உனக்கு, கொஞ்சமாய் இருக்கிற உனக்கு பெருக்கமாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். யாருக்கெல்லாம் பெருகணுமோ அவங்களாம் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எப்படி சாரிபாத்துல பானையிலேயே மாவும் கலயத்துல எண்ணெயோ பெருகிச்சுனா, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன். உன் வாழ்க்கையில பெருக வேண்டிய எல்லாம் பெருக்கமும் உண்டாகட்டும். யாருக்கெல்லாம் பெருகணுமோ உங்க கைகளை உயர்த்திக்கோங்க. ஞானம் பெருகட்டும், தயவு பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும், பொருளாதார நன்மைகள் பெருகட்டும், ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், ஆஸ்திகள் பெருகட்டும். இனி எல்லாவற்றிலும் குறைவல்ல, இனி பெருக்கத்தை பெருக்கத்தை பெருக்கத்தை. எஸ், அங்க பானையில மாவு பெருக ஆரம்பிக்க போகிறது, கலசத்துல எண்ணெய் பெருக ஆரம்பிக்க போகிறது. எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், என் ஆண்டவர் உன்னை எல்லாவற்றிலும் பெருக பண்ணுகிற ஒரு காலம் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பெருக பண்ணுகிற ஒரு நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதான் நான் சொன்னேன், நமக்கான ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கான ஒரு புதிய
ஒரு தயவை, மனுஷர் தயவை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கான ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஆமே. அப்போ எலியா சொல்றார், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, அதுல கொஞ்சம் எனக்கு கொண்டு வா. அதற்கு பிறகு அவர் சொல்றார், பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். தொடர்ந்து அதை படிக்கும்போது, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறை. ஐயா சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு, கொடுக்க பிளஸ் பண்ணிட்டாருன்னா அதுல குறைவு என்பதையே நீ இருக்க மாட்டாயா? ஆமா, இது உண்மை. இதுதான் தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, எல்லாமே நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எதனாலையும் நீ ஸ்டக் ஆகிட மாட்ட, ஸ்டக் ஆக மாட்ட. உன்னுடைய வாழ்க்கையில் நீ போய்கொண்டே தான் இருப்பா, நீ முன்னேறி போய்கொண்டே இருப்ப. உன் டிராவல் நிற்காது, உன் பிரயாணங்கள் தடைபடாது, உன்னுடைய ஓட்டங்கள் தடைபடாது. நீ போய்கொண்டே முன்னேறி போய்கொண்டே இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமாண்டவரே உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீ தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் கலசத்துல மாவோ, பானையில மாவோ, கலசத்துல எண்ணெய் இனி குறைவு படவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, இனி குறைந்து போவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இனி வருகிற நாட்கள் எதுவும் குறைந்து போவது இல்லை. கையை உயர்த்தி வாங்கிக்கோங்க பா. எல்லாரும் இப்படி ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ரெசர்வேட் லார்ட். இதை வாங்கிக்கோங்க, அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க பா. ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இனி ஒரு குறைச்சல் நீ காணுகிற ஒரு நாட்கள்ல கர்த்தர் உன்னை கொண்டு வர மாட்டா. இனி எதிலையும் குறைந்து போவது இல்லை. எஸ், பானையில மாவோ, கலசத்துல எண்ணெயோ ஒரு நாளும் ஒரு காலம் இனி அது குறைந்து போவதில்லை. அப்படியே வாங்கிக்கோங்க பா, வாங்கிக்கோங்க பா, வாங்கிக்கோங்க பா. ஆண்டவரே, receive it Lord, we receive it Father, we receive it Father. கர்த்தருடைய மகிமை அப்படியே உங்களை நிரப்பட்டும். யாரும் விட்டுறாதீங்க. இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை இறங்குகிறத பார்க்கிறேன், அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறத பார்க்கிறேன். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி போகிறது, எல்லா குறைச்சல்களும் மாறுகிறது. உன்னை குறைவுக்குள்ளாக கொண்டு போன சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்கி, இனி தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும், தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளிடும் நாள் மட்டும், இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவையும் நீ காணாதபடியாய் என் தேவ ஆவியானவர் அவருடைய மகிமையையும் அவருடைய கிருபைகளையும் உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்களை நிரப்புகிற ஒரு வேலை. நம்புகிற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி தட்டியோ அப்படியே வாங்கிக்கோங்க. ரெசர்வேட் ஃபாதர், இனி நான் குறைவுபட மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ போகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ போகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியாய் நீர் என்னை நிறைவாக நடத்த போகிறீர். உமக்கு நன்றி. Oh, hallelujah. Shatarada badala bara. Rikara shite remian tulbara. Yes Father, yes Father, yes Father. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த ஆராதனையில் வந்திருக்க ஒவ்வொருவர் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் தமது மிகுந்த ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குகிறார். இனி குறைவை காண மாட்டாய். எஸ் ஃபாதர். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி குறைவை காண மாட்டேன். அவர் தமது மிகுந்த ஐஸ்வரியத்தின் என் குறைவை நிறைவாக்குவார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. தேசத்தில் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை. யார் யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல இறங்கணுமோ அப்படியே உங்க தலை மேல கை அப்படியே மேல அப்படியே வச்சுக்கோங்க. ரிசீவ் இட் லார்ட். எஸ், கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுகிறதற்கு அவர் மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தேவன். எல்லாரும் அவங்க தலைமையில கைகளை வைத்தோ இல்லை கைகளை உயர்த்தியோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து போகிற உங்க வாழ்க்கையில் 5வது மாதம் என்ன மாறலாமோ, நமக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், வார்த்தை மாறாது,
உன் பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் ஒரு நாளும் குறைவுபடாது. எஸ், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் இன்னைக்கு உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ தலை குனிந்து போவது இல்லை. உன்னை ஒரு நாளும் தலை குனிய கர்த்தர் விட மாட்டார். உன் எல்லைகளில் இனிய ஆலைகளில் திராட்சரசங்கள் வழிந்தோடட்டும். இதுவரைக்கும் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கிறோம்பா, நன்மையே பார்க்காதபடி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ கேரியத்திலே இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை ஒரு பாதுகாப்பின் எல்லைகளுக்குள் கொண்டு வருகிறார். இன்னைக்கு சொல்ற உங்க குடும்பத்தை அவர் ஒரு பாதுகாப்பின் ஸ்தலத்துக்குள்ளாக, சாரிபாத் என்கிறதுனா பதுங்கு ஸ்தலம், பாதுகாப்பின் எல்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிற எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வருகிறார். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுற பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. அவரை நம்பி வந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும். ஒரு புதிய காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அற்புதம் நடக்கிறது, மனித தயவு உண்டாகிறது, புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்காக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார்? எஸ் லார்ட், பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அவர் மகிமை உங்க மேல இறங்கட்டும், அவர் பிரசன்னம் உங்க மேல இறங்கட்டும். இதுவரைக்கும் பார்த்தவைகள் அல்ல, இனி பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் நீ கொஞ்சம் கூட கேள்விப்படாத அற்புதங்கள் அதிசயங்களை நீ கேள்விப்படும்படியாய் பார்க்கும்படியா ஆண்டவர் கிருபை செய்ய போகும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய தொடுதல் இன்னைக்கு உன் சிரசின் மேல உண்டாகட்டும். ஒருவேளை கர்த்தருடைய மகிமை என்ன தொடணும், என் வாழ்க்கையிலுக்கு எல்லா குறைச்சல்களும் மாறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒருவேளை மால்காரா ஷன்துராவா ஒரு தேவ தொடுதல் எனக்கு வேணும்னா உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. எலியாவுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை உண்டானதோ உனக்கும் இன்றைக்கு ஒரு வார்த்தை உண்டாகி இருக்கிறது. எதையும் அற்பமா எண்ணாதீங்க. யாரை கொண்டும் கர்த்தர் எதையாகிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கட்டளிட போகிறதற்காக நன்றி. ஒரு பெருக்கம் எங்கள் லைஃப்ல உண்டாகட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கைமணி போல பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் எல்லாரும் சேர்ந்து அவர் ஆராதிக்கிற வேளையில பெருக வேண்டிய நன்மைகள் எல்லாம் பெருகட்டும், தடைகள் உடையட்டும். ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகி. எல்லாருமா உங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதி
எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், எல்லாருமா இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை நீனாய்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை நீனாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆவிலரம்பி ஆராதனா, இயேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, இயேசுவா ஆராதனா. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கேரித்தின் ஆற்று நீர் வற்றி போயிச்சேன்னு சொல்லி கவலைப்படாத. சில விஷயங்கள் வற்றி போனதுனால நம்பிக்கை இழந்துராத. சில விஷயங்கள் உன்னை விட்டு போனதுனால அவ்வளவுதான் நினைச்சிராத. உனக்கான ஒரு புதிய பாதையை அவர் ஆயத்தப்படுத்தி, உனக்கான ஒரு புதிய தரிசனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி, உனக்கான ஒரு புதிய வாசலை அவர் ஆயத்தப்படுத்தி, உனக்கான ஒரு புதிய மனித தயவை அவர் உனக்கு ஆயத்தப்படுத்தி, உன்னை பராமரிக்கும்படி, உன்னை தங்கி இருக்கும்படி, நீ வாழும்படியாய் உனக்கு ஒரு காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ற பிள்ளைங்க, இப்போ வந்திருக்கிற பலவீனத்தினால, இப்போ வந்திருக்கிற வியாதியினால, இப்போ நீ பட்டிருக்கிற கடன் பிரச்சனையினால, இப்ப சந்தித்த அந்த இழப்புகளினால, அந்த நஷ்டத்தினால வற்றி போயிட்டோன்னு நினைக்காத. கர்த்தர் உனக்காக ஒரு புதிய காரியத்தை தொடங்கி இருக்கிறார். தேவ பிள்ளையே, மகனே, மகளே, தேவ பிள்ளையே, அவர் உன்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. உன் கரம் பிடித்து, உன்னை கையை பிடித்து உன்னை தூக்கி விடுகிற தேவன். அவருடைய கை குறுகி போகவில்லை. அவருடைய கிருபை உன்னை விட்டு மாறவில்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல முழு பலத்தோடு கை தட்டி, கேரி தாட்டு நீர் வற்றி போன உடனே உன் நம்பிக்கை விட்டுட்டியோ, ஐயோ நினைச்சிட்டியோ, நான் நம்பினது போயிட்டு நினைச்சிட்டியோ, இல்லை இல்லை. இதற்கு பிறகு எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருஷங்கள் நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கூட உன் மூலமாய் போஷிக்கப்படுவதற்காக கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஒரு புதிய மகிமையான பாதையில் அவர் உன்னை நடத்தி கொண்டு போக போகிறார். இன்னைக்கு பெருக பண்ண போகிறார். எப்படி பானையில மாவு, கலசத்துல எண்ணெயும் பெருகிச்சோ, அப்படியே கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உங்களை கர்த்தர் பெருக பண்ணி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க போகிறார். எஸ்,
இந்த கூட்டத்திற்கு ஆசையோடு வந்த உங்களை ஆண்டவர் குறைச்சலின் பாதையில் இனி அனுமதிக்கிறவர் அல்ல. உங்களை கர்த்தர் நிறைவாக நடத்தப்போம். நிறைவாக. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரனை நிறைவாய் நடத்த? நிறைவான பாதையில் அவனை நடத்த. ஆமென். லபடல ஷண்டரா. எஸ் லார்ட். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு வந்தவங்க அந்த பகுதியில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. என்ன பலவீனமா இருக்கு? சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தவர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். லகா தூராபா ஷட்டா. கடந்த நாட்களில் ஒரு சாட்சி அப்படி கேளுங்க. வருகிற மாதத்தில் அந்த சாட்சியை நீங்கள் நேரில் கேட்பீங்க. ஒரு தம்பிக்கு ஆக்சிடெண்ட்டில் மொத்தமாக பின்னால் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்போ வீட்டில் எல்லாருக்கும் நம்பிக்கையே போயிடுச்சு. டாக்டர்ஸ்லாம் விட்டுட்டாங்க. வென்டிலேட்டரோடு தான் சுவாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய அந்த பையன் அந்த கூட்டத்துக்குலாம் வந்திருக்கிறான், நாகப்பட்டினம். அப்போ அந்த தம்பி அழுவுறான், அந்த பையனுடைய கூட பிறந்த தம்பி அழுவுறான். அண்ணே, எங்கள் அண்ணனுக்காக சோமனுங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கப்பா இருக்கிறா? அவன் ஐசியூவில் இருக்கிறா. சரி, நீ உள்ளே போ. இல்லை, எங்களை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? சரி, ஓகே, நீ போய் அந்த ஐசியூ வாசல்லையாவது போய் கை வைகளவை. அப்போ அந்த பையன் போய் நான் சொல்லபடியே செஞ்சான். ஆவியில் ஃபோனில் ஜெபம் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இப்பொழுது அந்த மகனை நீர் சுகமாக்குவீராக. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து போனது. சாயங்காலம் ஃபோன் பண்ணுறா, அண்ணே நீங்கள் ஜெபம் 1 மணி நேரத்தில் எங்கள் அண்ணன் கண்ணை திறந்துட்டா. டாக்டர்ஸ்கள் வச்சிருந்த அந்த வென்டிலேட்டரை கூட, வென்டிலேட்டர் உதவி இல்லாமல் இப்போ அவன் சுவாசிக்கிறான். பால் கொடுக்குறோம், குடிக்கிறான். ஆச்சரியம், ஆச்சரியம். அவன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதான் நான் சொன்னேன், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நாங்கள் பலவீனத்தோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும் உங்கள் மேலே. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி இருக்கிறார்களோ சுவாமி, இதெல்லாம் இவ்வளோ பார்க்கிறவங்களா இருக்கட்டும், அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். பலவீன பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பலன் அடையட்டும். எல்லா வியாதிகளுக்கும் விரோதமாய் வருகிற இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினாலே சுகமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. Be healed in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. You are free in the mighty name of Jesus. You are healed in the mighty name of Jesus. ஒவ்வொருவரும் பலன் அடையட்டும். எல்லோருடைய ஆண்டவரை கால் பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், தலை பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், இருதய பலவீனங்கள், வயிற்று பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். Be healed right now. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன் அப்பா. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. மாதா டாலா டாடா லகா பாடா ரீதா லா ஷிதா ராபா தாலா ரீகா தூரவை. நைட்டு சரியா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, என்னால தூங்கவே முடியல பிரதர். அப்படி வந்திருக்கிறவங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது பிரியமான இன்பமான நித்திரை அளிக்கிறார். இனி உன்னை தூங்க முடியாதபடி உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகளுக்கு விரோதமா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Out in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளுடைய நித்திரைக்கு விரோதமா, தூக்கத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் I bind in the mighty name of Jesus. I bind in the mighty name of Jesus. Be free in the mighty name of Jesus. The mighty name of Jesus. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி வியாதியோடு நீ இருக்க வேண்டாம். இனி பலவீனத்தோடு நீ இருக்க போவதில்லை. கர்த்தர் உனக்கு ஒரு புது பலத்தை கொடுத்து உன் அநேகருக்கு சாட்சியா நிறுத்துகிறார். அந்த தலை பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அந்த நெற்றி பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த நெற்றி பகுதியில இயேசுவின் இரத்தத்தை அடையாளமாய் போடுகிறேன். ஒவ்வொரு நெற்றியிலும் இயேசுவின் இரத்தத்தை அடையாளமாக போடுகிறேன். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும், பிள்ளைகள் மேலையும்
இயேசுவின் ரத்தத்தை அடையாளமாய் போடுகிறேனப்பா. இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. எல்லா சாப வல்லமைகளையும் எல்லா சாப கிரியைகளையும் என் ஆண்டவன் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. பயத்தின் ஆவி, ஒருவேளை எல்லாத்தையும் நினைத்து பயமா இருக்குது பிரதர், பயப்படுறோம். அடுத்த காலங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, நாளை குறித்து ஒரு பயம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவன் 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 தேவனுடைய அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே எல்லா பயத்தின் ஆவிகளும் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை குறித்து பயம், ஸ்கூலுக்கு அனுப்புனா பயம், வேலைக்கு போனா பயம், எல்லாவற்றிலும் பயம் பயம் பயம். இன்னைக்கு அந்த பயத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, the fear of spirit come out in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தின் ஆவியை பிள்ளைகளை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வா. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் பயப்படாத. தேசம் பஞ்சத்துல இருக்கணும் காதுக்கு வந்தாலும் பயப்படாத. கர்த்தருக்குள்ள வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோ தைரியமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும், சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். அந்த தைரியத்தின் ஆவி ஒவ்வொருவர் மேலே உண்டாகட்டும். உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கரம் பிடித்தவர் கைவிட்டு விட மாட்டார். உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். நம்பிக்கையோடு இரு, திடமனதாயிரு. எஸ் எஸ், உன் குறைவை அவர் நிறைவாக மாற்றுவார். நன்றி சொல்லுவோம் அப்படி ஆண்டவருக்கு. You are free. நீங்கள் சுகமானீர்கள், நீங்கள் விடுதலையானீர்கள். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீங்க விடுதலையாக்கி உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். வருகிற புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை, மனுஷ தயவுகளை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் வீட்டில் நீ ஒன்றிலும் குறைவுபட போவது இல்லை. உன் வீட்டில் நீ குறைவுனே இருக்கமாகுவது அல்ல. உன் பர்ஸ்ல ஒரு நாளும் குறைவோட நீ இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமையை இன்னைக்கு ஆண்டவர் இந்த அரராத்திலிருந்து ரிலீஸ் பண்றதை என் ஆவியில உணர்கிறேன். எத்தனை பேர் உணர்றீங்க எனக்கு தெரியல. ஆனா இன்னையிலிருந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் இனி மைனஸ்ல இருக்காது. ஐ ரிலீஸ் அந்த ஆசீர்வாதத்தை, மல்டிப்ளை ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். நீ பெருகுவாயாக. நீ குறைச்சலை இனி அனுபவிக்க போவதல்ல. அவர் தமது மிகுந்த ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். தகப்பனே, இவ்வளவு நேரம் உங்க பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கும்படி வைத்தீங்க, உண்மை ஆராதிக்கும்படி வச்சு என்னென்ன வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கொடுக்கணுமோ கொடுத்திருக்கிறீங்க. ஒன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். உடைய மிகுந்த ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் மகிமையில் நிறைவாக்குகிறேன். கேரி தாற்று நீர் வற்றினால் இனி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். பானையில் கொஞ்சம் தான் இருந்தாலும் இனி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அதை நீர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். உடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும், உடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறதற்காக நன்றி. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உடைய கிருபை உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. RRR Power Ministries.